கையல்சி இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, கையலுக்கு எலிக்கும் நெருப்பு இல்லாமல் சமைக்கணும் டாஸ்க் வந்திருக்கு. கையலும் ஓரளவுக்கு அவங்க அம்மா சொன்னதை வச்சு சமைச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ ரேங்கர் சொல்கிறாங்க, இப்போ செஃப் வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. தீபிகாவுக்கு 9 மார்க் கொடுக்குறாங்க. கையில் எலிக்கு மார்க் கொடுக்குறதுக்கு முன்னாடி எனக்கு சில டவுட்லாம் இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே எலி ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. என்ன ரோட்டில் நடந்த பிரச்சனையை மனசில் வச்சுட்டு எங்களை பழி வாங்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. மொதல் கேமரா ஆஃப் பண்ணுங்களா இல்லைன்னு சொல்லி பெரிய சவுண்டு விடுறாரு. இப்போ கேமராவை ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ செஃப் சொல்கிறாரு, எல்லாத்துட்டையும் கேட்குற மாதிரி தான் கேட்டேன், அவங்க யார்கிட்டே கேட்டு சமைச்ச மாதிரி இருந்துச்சு, அவங்க ஏர் பிளக் யூஸ் பண்ணுறாங்களே எனக்கு டவுட் இருக்குது மேடம், நீங்கள் அவங்கள போய் செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எலியில் வந்து அதெல்லாம் முடியாது, செக் பண்ணலாம் முடியாது, நீங்கள் இத்தனை கேமராக்கில் அதெல்லாம் எனக்கு சும்மாவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எங்கள் டவுட் இருந்தால் நாங்கள் கிளியர் பண்ணி தான் ஆகணும், இது சும்மா இல்லைங்க, சாதாரண போட்டி கிடையாது, ஜெயிச்சா 5 லட்சம் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஹோட்டலில் 1 லட்சம் சம்பளத்தோட வேலை கிடைக்க போகுது, அதனால் இதை சும்மாலாம் விட மாட்டேன், எங்கள் டவுட் இருந்தால் செஞ்சுதான் ஆவா அப்படிங்கிறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, ஏன் இல்லை இவ்வளோ அவசரப்படுற, எம்மக்கிட்ட எந்த தப்பு இல்லை, அவங்க தாராளம் செக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ கையிலும் போகிறாங்க, அவங்களை செக் பண்ணிட்டு கையில் எதுவும் யூஸ் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ கையில் வந்து அவங்க செஞ்ச டிஷ்ஷுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அவ்வளோ தண்ணியில் ஊறப்பட்டாவே சாப்பாடு பதத்துக்கு வந்துடும், அதை வச்சு நான் தயிர் கலந்து ஏதோ ஒரு மிக்ஸ் பண்ணி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு கிளாரிஃபிகேஷன் கிளியர் ஆயிடுச்சு, இப்போ மார்க் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஜட்ஜி வந்து மார்க் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கையில் எழுதிக்கு 7 மார்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து டிவியில் லைவாக வந்து கையில் குடும்பத்தாளர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வடிவு நினைக்கிறாங்க, இவன் 7 மார்க்காக கொடுத்த 7 கூட்டிக்கிட்டு இருக்கா, ஒரே தான் மார்க்கை கொடுக்காம அனுப்பிவிடுவான்னு பார்த்தா இப்படி செய்கிறான்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ செஃப் சொல்கிறாரு, இன்றைக்கி நடந்த ரவுண்டில் யார் மார்க் எம்பே கம்மியாக இருக்காங்களோ அந்த 2 ஜோடி எலிமினேஷன் ஆக போகுதுன்னு சொல்லி 2 ஜோடி எலிமினேஷன் பண்ணிட்டாங்க. கையில் எழில் தீபிகாவும் அடுத்த ரவுண்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த ரவுண்டு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாரு. கையில் எழிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, இந்த போட்டியில் எப்படியா ஜெயிச்சு நான் மூர்த்தி ஹோட்டல் வச்சு கொடுக்குறேன்னு அன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், எப்படி இதில் நான் ஜெயிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா வடிவு வந்து கையில் எப்படி இருந்தாலும் தோற்று போயிடுவா அப்படின்னு சொல்லி நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்திக்கு செம்ம கோவம் வருது, நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வடிவு சொன்னாங்க, நானும் உங்களை மாதிரி போட்டு என் போய் டஃப்பாக போதில்லை, அதுக்காக தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை பேச்சை மாற்றுறாங்க. வேறு கையலோட அம்மா வந்து கையலுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க, எப்படி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கையல் சொல்கிறாங்க, நான் ஜெயிக்கணும் விதி எழுதியிருந்தால் நான் கட்டாயமாக ஜெயிப்பேன், இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிய லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.